ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கைஸ், நேபாள் கண்ட்ரியே இன்னைக்கு பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. அங்க இருக்க கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸா இருக்கட்டும், அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸா இருக்கட்டும், பார்லிமெண்ட் எல்லாமே டோட்டலா எல்லாம் பிளாஸ்ட் ஆயிட்டு அங்க இருக்க ப்ரொட்டஸ்ட் பண்றவங்க எல்லாம் எல்லாமே எரிச்சிட்டாங்க. ஸோ அங்க இருக்க பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், கவர்னரோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தலை தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நேபாளில் என்னதான் நடக்குது, எதுக்கு இவ்வளோ ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். சரிங்களா? நிறைய ஆப்ஸை பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்பை பேன் பண்ணது அந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு காரணமா, இல்லை இதுக்கு முன்னாடி வேறு ரீசன் இருக்கா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். சரிங்களா? தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் நச்சிருந்தா நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நான் சதீஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லைஃப் ஆஃப் சதீஷ் யூடியூப் சேனல். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், இந்த போராட்டத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அந்த போராட்டம் ஏன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தாதான் இந்த போராட்டத்தோட இது புரியுங்க. ஏன்னா வெளியே இருந்து பார்க்குறீங்களா, ஒரு சோசியல் மீடியா பேன் பண்ணுறதுக்கடா இவ்வளவு பேர் போராட்டம் பண்றீங்க, ஒரு நாட்டையே அடிச்சுட்டு இருக்கிறீங்க, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸை அடிச்சு வரீங்க, நமக்கு தெரியும். ஆனா அவங்க இந்த சோசியல் மீடியா பேன் பண்ணது மட்டும் கிடையாது. சரிங்களா? அது அவங்க பின்னாடி ஒரு அவ்வளவு பெரிய காரணம் இருக்கு. சரியா? இது என்னன்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 6.5 கோடி பேர். சரிங்களா? இந்தியாவோட பாப்புலேஷன் 144 கோடி பேர். தமிழ்நாடோட பாப்புலேஷன் 6.5 கோடி இல்லையா? ஆனா இந்த நேபாளங்கிறது ஒரு கண்ட்ரி, தமிழ்நாடுங்கிறது ஒரு ஸ்டேட். அப்போ நேபாளங்கிற ஒரு கண்ட்ரியில மொத்த பாப்புலேஷன் கிட்டத்தட்ட 3 கோடி பேர் தான். சரிங்களா? ரொம்ப தமிழ்நாடோட ஒரு சின்ன நாடு. அப்போ அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த 3 கோடி இருக்குது. அவங்க வந்து வேலை வாய்ப்பு இல்லாத அங்க இருக்க இளைஞர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த நாட்டை விட்டு வெளியே போகும். வெளிநாடா இருக்கட்டும், மற்ற எல்லா நாட்டிலையும் நம்ம நாட்டிலேயே நம்ம நிறைய பார்த்துருப்போம் இல்லையா? நம்ம நிறைய இந்த பிரிட்ஜ் கட்டுறது, இப்போ ஹிந்திக்காரங்க தான் வராங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா நிறைய நேபாளிஸும் ஒர்க் பண்றத பார்த்துருக்கோம். இந்த பெங்களூர்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிறைய ஹோட்டல்ஸ், பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டு, இந்த ஸ்பாஸு, ஆம்பளைங்க மட்டும் கிடையாது, பொம்பளைங்களும் நிறைய பேர் வந்து ஸ்பாலெல்லாம் நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. அப்படிங்கிறப்ப அங்க வந்து நேபாளில் வந்து அதிகமா வேலை வாய்ப்பு இல்லாம இருக்குது. 3 கோடி பேர் தான். அப்போ கிட்டத்தட்ட 10%, 11% மேல வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் வெளிநாட்டு எல்லாமே போய் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அங்க இருக்க அங்க இருக்க அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இல்லையா, பிரைம் மினிஸ்டர், அங்க இருக்க மினிஸ்டர்ஸ், அப்போ அவனுங்களோட பசங்க எல்லாமே அவ்வளோ ஜாலியா இருக்கானுங்க. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஆனா எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, நாங்க வெளியே போய் அவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க வரி பணத்துல நீங்க கவர்மெண்ட் நடத்துறீங்க, ஆனா உங்களோட பசங்க உங்களோட இதுல வந்து அவ்வளோ ஜாலியா இருக்கானுங்க. ஸோ அவனுங்க யூஸ் பண்ற வாட்ச், அவங்க யூஸ் பண்ற கார், அவங்க போற இடம் எல்லாமே ஃபுல்லாக லக்ஸரி தான். அவங்களோட வீடு. அப்போ ஒரு ஒரு குடிமகனோட வீடு எப்படி இருக்கு, அவனோட வீடு எப்படி இருக்கு அப்படிங்கிறத அங்க இருக்கவங்க எல்லாமே, அந்த நேபாளிஸ் அங்க இருக்க பசங்க எல்லாமே பார்த்துட்டு சோசியல் மீடியால ட்ரெண்ட் பண்றானுங்க. பாரு, ஃபுல்லா நெப்போட்டிசம், அகேன்ஸ்ட் நெப்போட்டிசம் அப்படின்ட்டு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்போ என்னோட வரி பணத்துல நீ வாழ்ந்துட்டு உன்னோட பசங்க பேர பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருப்பானுங்க, நாங்க என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்கோமா? அப்போ அது மட்டும் இல்லாம லஞ்சம் கைஸ், எங்க பார்த்தாலும் லஞ்சம் தான், எதுக்கு எடுத்தாலும் லஞ்சம் தான். அந்த நேபாளில் ஒரு ஊழல் வந்து தலைவிரிச்சு ஆடுனே சொல்லலாம். நீ ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வாங்க போனாலும் லஞ்சம், ஒரு டெத் சர்டிஃபிகேட் வாங்க போனாலும் லஞ்சம், எல்லாத்துக்குமே லஞ்சம் கொடுத்தாதான் இது நடக்கும். ஒரு டிராஃபிக் ரூல்ஸ்லயே இருக்கட்டும், எல்லாத்தையுமே லஞ்சம் லஞ்சம் கொடுத்தீங்கன்னா எத்தனை நாள் நடக்குங்கிற மாதிரி ரொம்ப அராஜகமா இருந்துச்சு. அப்ப அங்க இருக்க இளைஞர்கள்லாம் பாக்குறான், என்ன பண்றாங்கன்னா அந்த எல்லாத்தையுமே சோசியல் மீடியால ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அவனுங்க யூஸ் பண்ற எல்லாருமே ட்ரெண்ட் பண்ண உடனே கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, சரி இது இருந்தா தானே நீங்க எல்லாம் பேசுவீங்க, ஸோ நான் அதையே பேன் பண்ணிடுறேன். அதாவது நம்ம இந்தியாவில் ஒண்ணு சொல்லுவாங்க, கருத்து சுதந்திரம், ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ நமக்கான உரிமை பேச்சுரிமை தான். அப்போ அதை பேசணும். அப்ப அங்க வந்து அவங்க என்னன்னா, எனக்கான உரிமை அந்த பேச்சுரிமை, அதையே நீ வந்து நெருக்கிறியா அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. செப்டம்பர் 4 வந்து எல்லா சோசியல் மீடியாஸ், வாட்ஸ்அப்பு, யூடியூப், ஒரு சில சைனீஸ் ஆப்பை தவிர, டிக்டாக் அந்த மாதிரி சைனீஸ் ஆப்பை தவிர, வாட்ஸ்அப்பு, டிக்டாக்கு, சாரி யூடியூபு, எக்ஸ், அந்த எல்லா ஆப்பையும் பேன் பண்ணிட்டானுங்க. சரிங்களா? பேன் பண்ணதை எதிர்த்து செப்டம்பர் 8 ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஜென்சின்னு ஒரு அமைப்பு. சரிங்களா? அந்த அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ற பசங்க எல்லாருமே கிட்டத்தட்ட 28 வயசு 30 வயசுக்குள்ள எல்லாம் சின்ன சின்ன பசங்க தான்.
சரிங்களா? அப்ப அவனுக்கு எல்லாமே போராட்டம் பண்றாங்க. எனக்கு திரும்ப சோசியல் மீடியா இது பண்ணுங்க, பேன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்டார்ட் பண்றது. செப்டம்பர் 8ல ஸ்டார்ட் பண்றானுங்க. ஸ்டார்ட்டிங்ல ஒரு நார்மலா ஒரு அமைதியான ஒரு போராட்டத்துல தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அது போக, போக, போக அங்க இருக்க பார்லிமெண்ட் அது எல்லாமே ஒரு அங்க போய் நின்னு புரொடெஸ்ட் பண்ணவும், அங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க மேல வந்து ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருந்து ஒரு அந்த குண்டு மாரி தூக்கி போடுறது. 11 பேர வந்து சுட்டுட்டான்னு சொல்றாங்க. 11 பேர் வந்து செத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப இவ்வளோ நேரமா அமைதியா போராடிட்டு இருந்த அந்த ஜென்சி அமைப்பு அங்க இருக்கவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீ வந்து போராடினா, பேசுனா நீ பேன் பண்ற. சோசியல் மீடியா பேன் பண்ற. அப்ப நான் உங்களுக்கு எதிர்த்து போராடினா எங்கள சுட்டு தள்ளுவியா? அப்போ உங்க தேவையில்ல. உங்க கவர்மெண்ட்டே எங்களுக்கு தேவையில்லன்ட்டு அதான் ட்ரிகர் பாயிண்ட். அந்த புரொடெஸ்ட்டோட ட்ரிகர் பாயிண்ட் என்னன்னா, அத சுட்டு கொன்னது. இல்லன்னா அவங்க சைலன்ட்டா புரொடெஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இப்ப 19 பேரை சுடவும் அங்க இருக்க எல்லாருமே கோவப்பட்டு, அங்க அந்த நேபாள்ல இருக்க பார்லிமென்ட், அங்க இருக்க ஒரு பெரிய பெரிய மினிஸ்டர் ஆபீஸு, இது பிரைம் மினிஸ்டரோட ஆபீஸ் எல்லாத்தையும் தரமட்டமா அடிக்கிறானுங்க. இப்ப கரண்டா ரூலிங்ல இருக்க பார்ட்டி அவங்க வீட்டை மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஃபாஸ்டா ரூல் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அவங்களோட வீடு, அவங்கள எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்குறானுங்க. அவங்களோட கோவத்த வந்து எந்த லெவல்ல காட்டணுமோ எல்லாம் காட்டுறானுங்க. அது எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் இப்ப முன்னாடிலாம் பிரைம் மினிஸ்டரோட வீட்டை கொளுத்தி, அங்க அவங்களோட ஒய்ஃப் வந்து ரொம்ப இது பண்ணா நெறைய நியூஸ் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அவங்க இறந்துட்டாங்க. அவங்க சாகலாம்ல இப்ப பொழச்சுட்டாங்க. ஸோ அவங்கள எரிச்சுட்டாங்க. ஸோ அங்க இருக்க மினிஸ்டர் வந்து தண்ணி நீங்க வீடியோஸ் நெறைய பார்த்துருப்பீங்க. தண்ணிலாம் ஓட விட்டு அடிக்கிறானுங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அங்க இந்த பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணாரு, நான் அந்த ரிசைன் பண்ணிக்கிறேன். அப்ப இவ்வளவு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லாம் அடிச்சு நொறுக்கிட்டானுங்க. அப்புறம் நான் ரிசைன் பண்ணிக்கிறேன். அப்புறம் அவரே வாண்டடா ரிசைன் பண்ணிட்டாரு. அங்க இருக்க எல்லாருமே போய் ரிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ அவனுங்க இதான் அந்த ப்ரொட்டஸ்டோட காரணம். இப்ப அவங்க அங்க இருக்க ஜென்சி அமைப்பு வைக்கிற கோரிக்கை என்னன்னா, எங்களுக்கு வந்து ஊழல் இல்லாத ஆட்சி வேணும். இப்ப இருக்கவங்கள எல்லாம் வேணுங்க. இப்போ நாங்க வந்து திரும்ப நேபாள புதுசா நாங்க வந்து உருவாகுவோம். எங்களுக்கு இப்ப ஆட்சி பண்றவங்க, இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணவங்க, எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸரும் எனக்கு வேணாம். புதுசா ரூல்ஸ் வரணும். கான்ஸ்டிடியூஷனே வேற வரணும் அப்படிங்கறத எல்லாம் முன் வைக்கிறாங்க. சரிங்களா? அதனால இன்னும் போராட்டம் நடந்துதான் இருக்கு. எல்லா ஆபீசர்ஸும் ரிசைன் பண்ணிட்டாங்க. இப்ப ஆர்மி தான் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்மியில தான் தடுக்கிறாங்க. ஸோ அவங்களையும் அடிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா இப்ப வந்து நேபாள வந்து ஓரளவு எல்லாமே ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் ஓரளவு இப்ப நார்மல் ஆயிடுச்சு. ஓகேவா? ஒரு இந்த நாட்டோட இளைஞர்கள் நினைச்சா ஒரு யங்ஸ்டர்ஸ் நினைச்சாங்கன்னா அந்த நாட்டோட கவர்மெண்ட்டையே இது பண்ணிட முடியுங்கிறது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். நம்ம இந்தியாவில் என்ன எமர்ஜென்சி நடந்துச்சோ அதே மாதிரிதான் இப்பவும் நடந்திருக்கு. ஓகேவா? அதாவது கைஸ் ஒண்ணு ஒரு கட்டம் வரைக்கும் தான் எல்லாமே பொறுக்க முடியும். ஊழல் லஞ்சம் எல்லாமே தலைவரிச்சு ஆடும்போது எல்லாம் ஒரு லிமிட் தான். அதுக்கு மீறி போகும்போது மக்கள் வந்து தன்னெழுச்சியா போராட ஆரம்பிச்சிருப்பாங்க. Our ancestors shed their blood to give us this nation. We cannot sell it. We cannot lose it. Now we must decide. Will we drown in the darkness of despair or rise at the sun of hope? Will we change the fate of this nation or will we let it remain in shackles? King Birendra once said, even if I die, shall my country live on? All the youths, carry these words in your heart and engrave a monument of change in the cause of history. Nepal is ours and its future is in our hands. Jai Yuva, Jai Nepal! அதுதான் நேபாள நடந்திருக்கு. நம்ம இதே மாதிரி நம்ம பக்கத்துல பங்களாதேஷ் பார்த்திருக்கோம். பங்களாதேஷ்ல சேம் இதே மாதிரி நடந்தது. ஓகேங்களா? அங்க இருக்க ஆட்சியாளர்கள் அவங்களோட மகன் அவங்களோட வாரிசுக்கே கவர்மெண்ட் போஸ்டிங் தான் நடக்குது. ஸோ அதை எடுத்து அந்த ஊர்ல இருக்க மக்கள் போராட்டம் பண்ணாங்க. இந்த பக்கம் நம்ம பக்கத்துல நடந்தது ஸ்ரீலங்கா. ஸோ அங்க வந்து அந்த பஞ்சம் பசி அப்படியே அதை அந்த ஆட்சியாளர்கள் எடுத்து போராட்டம் பண்ணாங்க. சரிங்களா? அப்போ இந்த ஒரு போராட்டங்கிறது எல்லா நாட்டுக்கும் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. இல்லையா? நீ வந்து அதிகமா லஞ்சம் வாங்கினா, நீ வந்து அதிகமா கரப்ஷன்ல இருந்தா உங்களை வந்து நாங்க தட்டி கேட்போம், உங்களை வந்து விட மாட்டோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான் இந்த நேபாள் ப்ரொட்டஸ்ட். சரிங்களா? அவன் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டான். பார்க்கறதே கிடையாது. அவன் வந்து ஒரு என்ன சொல்றது, களம் இறங்கி எல்லாத்தையும் நொறுக்கிட்டு இருக்கான். எங்களுக்கு எதுவுமே தேவையில்ல, புதுசா கான்ஸ்டியூஷனே பில்ட் பண்ணுங்க, புதுசா வந்து ஒரு நேபாள நாங்க புதுசா கிரியேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரிங்களா? இதுதான் நேபாள் நடக்கிற ப்ரொட்டஸ்ட்டுக்கு மெயின் காரணம். ஓகேவா? இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? ஓகே கைஸ், அடுத்த நம்ம வீடியோல பார்ப்போம். ஓகேவா? பாய். This video is sponsored by SBO Jobs. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses,
all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions.